வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கோட் திரைப்படத்தோட விமர்சனம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோட் திரைப்படம் ட்விட்டரில் விமர்சனம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே வராங்க. முதல் பாதியை போல இரண்டாம் பாதியிலும் விஜய் தெரிக்க விட்டாரா, இல்லை படம் சுமாராக போகுதா, என்ன கருத்துன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். த கிரியேட் ஆஃப் ஆல் டைம் சுருக்கமாக கோட் என டைட்டில் வைத்த இடத்திலே சிக்ஸர் அடித்துள்ளார் வெங்கட் பிரபு. அஜித் அவர்களுக்கு மங்காத்தா திரைப்படமும் சிம்புக்கு ஒரு மாநாடு கொடுத்ததை போல விஜய்க்கு இந்த கோட் படத்தை இன்ட்ரெஸ்டிங் ஹிட் படமாக கொடுப்பார் என ரசிகர்கள் காத்திருந்தாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி சொன்ன தேதியிலே படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் அத்தனை தடைகளையும் தாண்டி ஏஜி உள்ளிட்ட அத்தனை பணிகளையும் சிறப்பாக செய்து படத்தை எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. தளபதி 69 படத்துடன் விஜய் நடிப்பதை விட்டு அரசியலுக்கு செல்வதுள்ள நிலையில் வினோத்தின் படம் எப்படி இருக்கும் என்கிற கேள்விகளும் இருக்கிறது. விஜய் ரசிகர்கள் கோட் படத்தை கடைசியாக படமாக நினைத்து கொண்டாடி வராங்க. படத்தின் முதல் பாதி பார்த்துவிட்டு சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் விமர்சனங்களை கொடுத்த நிலையில் இரண்டாம் பாதியை பார்த்துவிட்டு ரசிகர்கள் கொடுத்துள்ள விமர்சனங்கள் இங்கே பார்க்கலாம். கோட் படத்தில் ஓப்பனிங் காட்சி மற்றும் இடைவேளை செம்ம ட்விஸ்டாக இரண்டாம் பாதியில் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு தரமான ட்விஸ்ட் இருக்கிறது. மங்காத்தா கிளைமேக்ஸை விட கோட் படம் சூப்பர். யுவன் சங்கர் ராஜாவின் பிஜிஎம் வேற லெவல். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் வெளியான படங்களிலேயே தரமான படமாக கோட் படம் உள்ளது என இரண்டாம் பாதி பார்த்துவிட்டு இந்த ரசிகர்கள் எல்லாருமே விமர்சனம் கொடுத்துட்டு வராங்க. லியோ படத்தின் முதல் பாதி சூப்பர் ஹிட் என ரெஸ்பான்ஸ் வந்த நிலையில் இரண்டாம் பாதியில் இடம்பெற்றுள்ள ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் படத்தை கொடுத்துவிட்டு என ரசிகர்கள் கடுப்பான நிலையில் அந்த தவறை வெங்கட் பிரபு செய்யாமல் விஜய்க்கு வெற்றி படத்தை கொடுத்துள்ளார் என்று ரசிகர்கள் கொண்டாடி வராங்க. கோட் படத்தின் முதல் பாதியிலே நல்லா போன நிலையில் இரண்டாம் பாதி அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, சுமாரான படம் தான். கோட் தளபதியின் விஜய் நடிப்பு வேற லெவல். யங் விஜயின் அட்டகாசம் தான் படத்திற்கு பலமே. யுவன் சங்கர் ராஜாவின் இசை பெரியதாக கை கொடுக்கல. 20 நிமிஷம் படத்தை ட்ரீம் செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என இந்த நெட்டிசன்கள் படத்தில் கலவையான விமர்சனத்தை கொடுத்துள்ளார். கோட் படத்தின் இரண்டாம் பாதியில் சில குறைகள் இருந்தாலும் இந்த படத்தின் பிளாக் பஸ்டர் படம் தான். யோகி பாபுவின் காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. முழுக்க இந்த ஒரு கமர்ஷியல் படம் தான். தளபதி ரசிகர்களுக்கு தியேட்டரில் மிகப்பெரிய விருந்து காத்து கொண்டிருக்கிறது என இந்த ரசிகர்கள் விமர்சனம் சொல்லியிருக்காரு. விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தில் ஏகப்பட்ட நிறைகளும் சில குறைகளும் உள்ளது. முதல் பாதி கதையை செட் செய்த நிலையில் இரண்டாம் பாதி ஸ்டாப்பாக சென்று சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் படத்தின் சிதைத்த கதைக்கே வேகத்தடையாக அமைந்துவிட்டது. யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை சில படங்கள் சூப்பர், சில இடங்களில் சுமார். இளைய தளபதி விஜயின் டிஏஜி சில படங்கள் சொதப்பி விட்டது என விமர்சனங்கள் குவிந்து வருகிறது. கண்டிப்பாக பிளாக்பஸ்டர் படம் தான் என்று அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.